ஹாய். ரீசென்ட்டாக ஃப்ரெண்டுகிட்ட பேசும்போது ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கிராட்டிட்யூட் அப்படின்ற விஷயம். அதாவது நன்றி சொல்றதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு மக்கள் பார்த்தீங்கன்னா நெறைய பேர் புலம்பியிருப்பாங்க பார்த்துருக்கீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க கூட. நான் மட்டும் ஹைட்டா இருந்ததுன்னா, எனக்கு மட்டும் இந்த மாரி பேரண்ட்ஸ் கிடைச்சிருந்தாங்கன்னா, என்கிட்ட பைக் மட்டும் இருந்ததுன்னா, இந்த மாரி நெறைய விஷயம் நம்ம என்ன படிப்போம், நம்மகிட்ட என்ன இருக்கோ அது அரும தெரியாம, நெறைய விஷயம் என்ன லூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். அதில பைபிள்ல ஒரு வாசகம் இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. "உள்ளவனுக்கு உள்ளதும் கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு உள்ளதும் எடுக்கப்படும்." இதில ஒரு அழகான வார்த்தை அழகா ஒளிஞ்சிருக்குது. "நன்றி உள்ளவனுக்கு உள்ளதும் கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு நன்றி இல்லாதவனுக்கு உள்ளதும் எடுக்கப்படும்." இது நான் சொல்லங்க இது. பைபிள்ல சொல்லியிருக்கு. இது எல்லாமே இது ப்ரூவன் ரிப்போர்ட் இருக்கு. சயின்டிஃபிக்கலா அது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்ட்டு. முதல்ல உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்கோ அது மோஸ்ட் நன்றி சொல்ல ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைச்சதா உங்களுக்கு? அதுக்கு தேங்க் யூ சொல்லுங்க. இன்னைக்கு நல்ல ஃபுட் கிடைச்சதா? தேங்க் யூ சொல்லுங்க. இது மாரி ஒவ்வொரு விஷயம் நீங்க சொல்ல 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 என்ன பண்ணும் லைஃப்ல நெறைய மிகப்பெரிய மாற்றத்த ஏற்படுத்துவீங்க உங்களுக்கு. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நோட் போட்டு டெய்லி ஒரு உங்களுக்கு ஒரு 3 விஷயம் என்னென்னலாம் கிடைச்சிருக்கோ எழுத சொல்றாங்க. இந்த மாரி எழுதிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 15 நாள்ல பார்த்தீங்கன்னா, இறைவன் நம்ம இவ்வளோ விஷயம் குடுத்துருக்காங்களான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உங்க லைஃப்ல மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரை பண்ணி பாருங்க.